ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கும்னா புபேரா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். யாரும் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்தில பெல் இருக்கும் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டன்டா நோட்டிஸ் இருக்கும். புபேரா இந்த படத்தை பார்த்துட்டு வந்தாச்சுன்னு சொல்லாங்க. இந்த படத்தை எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்க ஹீரோ நடிச்சிருக்காங்க, ஹீரோனா ராஷ்மிகா இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நாகச்சைத்தன்யா அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டு இருக்கான்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனுஷ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்காக தனுஷ் அவங்க பிச்சைக்கார கேரக்டரில் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. நார்மலான சராசரியாக இதில் வந்து பிச்சை எடுத்துருப்பார்னு சொல்லாங்க திருப்பதியில். அங்கேருந்து வில்ல டீமுக்கு ஒரு ஆட்கள் தேவை 4 பேர். ஒவ்வொரு பிச்சைக்காரனாக டார்கெட் பண்ணி நம்ம நாகச்சைத்தன்யா டீமில் தூக்கிட்டு போவார்னே சொல்லாங்க. அங்கே தூக்கிட்டு போன உடனே தனுஷ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி ரூபா அதிபர் ஆகிறாருனே சொல்லலாம். இவங்க தனுஷை வச்சே காரியத்தை முடிக்கலான்னு வில்ல டீம் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு கிளைமேக்ஸில் அந்த படம் என்ன நடந்ததுன்னு தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினே சொல்லாங்க. ட்விஸ்ட்டுக்கு மேலே தரமாக கொண்டு போயிருந்தானே சொல்லாங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சதுன்னே சொல்லலாம். அந்த படம் என்னாச்சு ஏதாச்சும் இந்த படத்தோட கதைன்னு சொல்லாங்க. படத்தில் தனுஷோட ஆக்டிங் நடிப்பு அசுரன்னு நான் கரெக்டாக நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லாங்க. நல்ல ஒரு கதை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. உண்மையாக சொல்கிறேன், தனுஷ் அவங்க இந்த பிச்சைக்கார கேரக்டரில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காருன்னு சொல்லாங்க. அந்த பிச்சைக்காரன்ட்டு நம்ம நாகச்சைத்தன்யா வில்ல டீம் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ வந்து ஒரு டீமை பிடிச்சி கூட அவங்ககிட்ட பணத்தை அடிச்சுட்டு அவனுக்கு மூலிமா அந்த பிச்சைக்காரன்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பணத்தை நம்ம அடிச்சுட்டு அவங்கள கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. தனுஷ் அப்புறம் ஒரு புள்ள அப்புறம் 2 பையனை 4 பேர்த்த கடத்தி வைப்பாங்கன்னே சொல்லாங்க. வில்ல டீம் கடத்தி வச்சு நாகச்சைத்தன்யா கண்ட்ரோலில் போயிட்டுருக்கோம். நாகார்ஜுனா கண்ட்ரோலில் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வில்ல டீமு. அப்போ நாகார்ஜுனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆளை கொன்னது அவருக்கு தெரியும். அப்புறம் அவர் பிள்ளையை கூட்டு வந்துருப்பாங்கன்னு சொன்ன பாருங்கள். அந்த பிள்ளைய வந்து பார்த்திங்கன்னா மாசமாக இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்த மாதிரியே காமிப்பாங்க. கிளைமேக்ஸில் பயங்கரமாக ட்விஸ்ட் இருக்குது. அந்த ஒரு குழந்தைய வச்சு அந்த வில்லனுக்கு ₹1 காயின் பிச்சை எடுக்க போடுற மாதிரி சீக்வன்ஸில் செமையாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. ஏன்னா அந்த வில்லனாக இருக்கான் பாருங்கள், தனுஷ் சொல்லுவார் ஃபோன் பண்ணி கடைசியாக கிளைமேக்ஸில், நீ ஒரு நாளாக பிச்சைக்காரனை எந்த போடுற அப்போ தாண்டா அதோட வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அது உண்மை தான். அந்த மாதிரி பிச்சையை எடுத்துகிட்டு இருக்கும் போது அந்த தன்னோட அந்த பிள்ளையை கூட்டு வந்தாங்க பாருங்கள். அந்த குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்தோடனே அவங்க அம்மா இறந்துருவாங்க. அது வந்து ராஷ்மிகா தான் எடுத்து வளர்த்துவாங்க. அந்த ₹1 அந்த குழந்தை கையாலே போட வச்சு எவ்வளோ ட்விஸ்ட்டாக முடித்தாங்களோ வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. குபேரா படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன் நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. படம் லாகே இல்லைங்க, படம் சூப்பராக இருக்குது. ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் இந்தந்த விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்தந்த விஷயத்தெல்லாம் தள்ளப்படுது தனித்துவமாக அப்படின்னு சொல்லி சூப்பராக நடிச்சிருக்காங்க. பாக்கியராஜ் வேறு மாதிரிங்க. சாமியார் கெட்டப்பு. உண்மையாக அவரோட வாய்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சோன்னே சொல்லாங்க. ஏன்னா பெருசாக அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் அவர் கொடுத்த ட்ரிக்கு அதோட மெசேஜ் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லாங்க. நல்லாவே நடிச்சிருக்காரு பாக்யராஜ். அதே மாதிரி நாகார்ஜுனா போய் கேட்பார். அப்போயும் வந்து பாக்யராஜ் வந்து அசராமல் கன் பாயிண்டில் நெத்தியில் வச்சோடனே அப்போ தான் போட்டு கொடுத்துருவார். இன்னொரு தூள் படத்தில் வர வில்லனை போட்டு சுட்டு தள்ளிடுவார் நாகார்ஜுனா. அப்படியே ஒரு கதை கோர்வையாக ராஷ்மிகா அவங்க வந்து பார்த்திங்கன்னா படம் போயிட்டுருக்கும் போது ஒரு 3/4 மணி நேரத்தில் என்னமோ வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ராஷ்மிகா வந்ததுக்கப்புறம் தான் ஹாஸ்டல் தொடர்ந்து தனுஷ் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போகணுன்னு சொல்லாங்க. நல்ல ஒரு கான்செப்ட்டுங்க இந்த படம். புபேரா படம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த படம் எப்படின்னு சொல்லி கேட்டால் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் 5 out of 4.6ன்னு சொல்லாங்க. 4.6 கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவு சூப்பராக இருந்துச்சு. யாரையும் உங்களை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லா ரிவ்யூ தெரிஞ்சுக்க இர்ஃபான் ரிவ்யூவை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா தகவலும் வேமா கொடுப்போம். இந்த படத்துக்கு நீங்கள் பார்த்துட்டிங்களா, எப்படி இருந்துச்சு, உங்களோட கருத்து கணிப்பை கமெண்டில் பதிவிடுங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சதுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிச்சது தான். நீங்கள் நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறதை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. தனுஷோட ஆக்டிங் நடிப்பு அசுரன் நிரூபிச்சிட்டாருங்க. ராஷ்மிகாவும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.